வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் பாபு. இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழ் புத்தாண்டு பலனில் இன்று நாம் பார்க்க போகும் ராசி மீன ராசி. மீன ராசி குரு பகவானின் ஆட்சி வீடு, காலபுருஷனின் 12வது வீடு. நமக்கு மோட்சத்தையும் நல்ல தூக்கத்தையும் கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லதொரு இடத்தை சொல்லும் ஒரு இடம், சுக்கிரன் உச்சம் பெறும் வீடு. இந்த தமிழ் புத்தாண்டு பலன் ஒவ்வொரு செக்மெண்டேஷன் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது இந்த இதில் அரசியல்வாதிகளுக்கும் அரசியலமைப்புகளுக்கும் எப்படி இருக்கும் இந்த காலகட்டம். குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய இது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பெரிய ஆளுங்கள் தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப அலைச்சலாகவே எப்போவுமே ஊரை சுற்றிட்டு ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம். ஏன்னா 7.5 சனியில் பார்த்திங்கன்னா நீங்களும் உள்ளுக்குள்ளே வர்றீங்க. ஸோ உங்களுடைய வேலைக்காக, உங்கள் தொழிலுக்காக அப்படிங்கிறது நீங்கள் இந்த அலைச்சல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே இருக்கும். ஸோ எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த 2வது ரவுண்டு நடுத்தர வயதில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். முதல் ரவுண்டில் இருக்கவங்க கொஞ்சம் படிப்பு, வேலை சார்ந்த விஷயங்களில் சில தடை தாமங்களை சந்தித்தாலும் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாவே நடக்க ஆரம்பிக்கும். ப்ரொஃபஷ்னலாக அரசியலில் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா, மேலதிகாரிகிட்ட நிறைய வேலைகள் வாங்குவாங்க. ஸோ அதை நீங்கள் ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கணும். வேறு வழி இல்லை. அவங்கக்கிட்ட நீங்கள் ஏற்று பேசுகிறதாலோ இல்லாட்டி வேறு ஏதாவது விளக்கம் கொடுக்குறதாலோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. முடிஞ்சால் அந்த வேலையை பாருங்கள். இல்லாட்டியா அடுத்த வேலைக்கு என்ன பண்ணலாங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு அடுத்த வேலைக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நமக்கு ஃபேமிலிலையும் கவனிச்சுக்கணும். ஏன்னா பொருளாதார தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா ராசிக்குள்ளேயே ராகு இருக்கார். அனாவசியமாக பார்த்திங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்களை பேச வச்சு உங்களை சிக்கலை சிக்க வைக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஸோ வேலையில் மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக என்ன வேணுமோ, நமக்கு தேவையான என்ன விஷயமோ அதை மட்டும் பண்ணிட்டு போய்ங்க. கட்சி பணி அப்படிங்கிறது 2வதாக இருக்கட்டும். நமக்கு ஃபஸ்ட்டு குடும்பத்தை காப்பாற்றுறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா குரு இவ்வளோ காலம் 2ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு போதிய பண வரவை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ 3ல் போய் மறைகிறாரு. ஸோ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கொடுக்குறப்போ அது உங்களால் செய்ய முடிஞ்சால் முடியும்னு சொல்லிடுங்க. முடியாதுன்னா முடியாதுங்கிறத அப்போவே சொல்லி அதை வேறு ஒருத்தருக்கு மாற்றி விட பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லாட்டி அன்னெசரியாக மேலிடத்துலேருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உண்டான வேலை கரெக்டாக செஞ்சால் அவர்கிட்ட கொடுத்துருவாருப்பா, என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டு பார்த்துட்டு உங்கள் வேலையை முடித்து கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? நான் அடிதடிக்கு போகிறேன், மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ தேவையில்லாத மருத்துவமனை செலவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா அடுத்தடுத்த தேர்தல்கள் நடக்க இருக்கிறது. ஸோ அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அனாவசியமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் பாடுபட போய் உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் சிந்துற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் ப்ளட் டொனேட் பண்ணிட்டு வந்துடுங்க முதல்ல. சரிங்களா? அரசியல்வாதியில் அரசியலமைப்பில் இருக்கவங்க இந்த மீன ராசி மக்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய லோயர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு பிஸ்னஸ் சின்ன லெவலில் பண்ணுறவங்க, ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்கவங்களுக்கு, கவர்மெண்ட் லெவலுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் நல்ல எஃபர்ட் கொடுத்து ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 50-50 சாய்ஸில் நிற்கும். உங்களுக்கு ஹைக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொமோஷன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மேலிடத்தில் கொஞ்சம் யோசிப்பாங்க. இவன் அந்த வேலையை கொடுத்தா கரெக்டாக செய்வானா, இவனுக்கு இப்போ எதுக்கு இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கணும், இனி ஒரு வருஷம் வெயிட் பண்ண வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. நிறைய பேர் அது ஒரு கனவாகவே வச்சுட்ருப்பீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லாட்டி ஒரு ஹைக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. பட் அது கொஞ்சம் கிடைக்கல, கொஞ்சம் டிலே ஆகும். நிறைய பேருக்கு ஏப்ரலில் அப்ரைசல் பார்த்துட்டு உங்களுக்கு மே ஜூனில் பார்த்திங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட்லாம் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் உங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ஒரு 2 மாதமோ இல்லாட்டி ஒரு 4 மாதமோ பார்த்துட்டு கொடுக்கலாமே, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து கொடுக்கலாமே, உங்களுக்குன்னு சில சோதனையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது நீங்கள் நன்மைக்காகவே எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ரூவ் பண்ணுங்கள். அது விஷயமாக நிறைய படிங்க. உங்கள் ஜாபு, கோர்ஸு, அது ரிலேட்டடாக என்ன இருக்கோ அது எல்லாமே ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட ஜாப் அடுத்த கட்டத்துக்கு போகும். சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா, ஒரு நாள் பிஸ்னஸ் நல்லா போகிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் சுமாராக போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் மாறும். ஒரு நாள் தான் நல்லா போகிற மாதிரி இருக்குது, 3 நாள் சுமாராக போகிற மாதிரி இருக்குது. இது இப்படியே நடத்தலாமா, இல்லை நம்ம வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி வரும். தயவுசெய்து டக்குன்னு முடிவு எடுத்துட வேண்டாம் இந்த காலகட்டத்தில். உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்டையும் நல்ல டிசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுறதா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. பிஸ்னஸில் ப்ராஃபிட் இந்த காலகட்டத்தை எதிர்பார்க்கிறத விட சேவிங் மனப்பான்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டி வரும். அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கூட கொடுக்கும்போது உங்களுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸும் நல்லபடியாக வரும். இந்த வடிவில் படுத்துகிறேன்னா சாம்பிள் கொடுங்கண்ணே, கொஞ்சம் பார்த்துட்டு கொடுக்குறங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாம்பிள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ தாராளமாக கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்குண்டான பிஸ்னஸோட ரிட்டர்ன்ஸுங்கிறது இருக்கும். அதனால் வடிவேலு குமார் மொத்தமாக அள்ளிட்டு போகிற மாதிரியும் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்கள் வேலையிலையும் கான்சன்ட்ரேஷன் ஆகுங்க, உங்கள் பண விஷயத்துலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? கவர்மெண்ட் லெவலில் லோயர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு உண்டான விஷயங்கள் நடக்கிறப்போ உங்கள் மேலதிகாரி வந்து இப்போதைக்கு இது கொஞ்சம் இவனுக்கு ஹோல்ட் பண்ணலாம், இன்னொரு நாள் பார்த்து கொடுக்கலாம், அப்புறம் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு வேலை செய்யட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னி கிடைக்கல அப்படின்னு. ஸோ இன்னி கொஞ்சம் பாடுபட்டு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரு 4ல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும். அது வரைக்கும் சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறத சந்திச்சிட்ருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு மெயினாக ஏன் எது சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சமுதாயம் சார்ந்த விஷயமாகவும் சரி, உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் சரி நிறைய கொஞ்சம் பாடுபட வேண்டி வரும். ஏன்னா லேஸில் அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே கிடைக்காது. ஸோ போராடி தான் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த போராட்டத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் ரெகுலராகவே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போது வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு கடன் கொடுக்குறது எல்லாருமே தயாராக தான் இருப்பாங்க. பெரிய பெரிய கடன்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. பட் அந்த கடன் வாங்குற முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிங்க. யோசிச்சுட்டு கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து மாணவ மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் ஒரு சோம்பல் தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அனாவசியமாக வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டில் கொஞ்சம் மூழ்கி போவீங்க. எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமுங்கிற மாதிரி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ரீல்ஸை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் தயவுசெய்து படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக நிறையா விஷயங்கள் வந்து தியாகம் பண்ணி இந்த படிக்கிற விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே சில பிரச்சனைகளையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸாக நீங்கள் ஒரு இடத்துல ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டியூஷன் போகிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா தயவுசெய்து டியூஷனுக்கும் அனுப்பி வச்சுருங்க. நிறைய பேருக்கு இந்த சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆவாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அந்த சயின்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை விஷயமாகவும் படிக்கிற விஷயமாகவும் வந்துட்டு ஃபாரின் போகிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பட் அதில் வந்துட்டு சில தடை தாமதங்களை சந்தித்து அதுக்கப்புறம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். போகிற இடத்துல வந்துட்டு பெருசாக வசதிகள்ங்கிறது இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு படிக்க போகலாமா வேணாங்கிறது வீட்டில் உள்ளவங்க பெரியவங்களோட டிசிஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு வேலைக்கு போகும் பெண்கள், இல்லத்தரசிகள். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவனாலும் சரி, கணவன் குடும்பத்தினாலும் சரி, உங்கள் குடும்பத்தினாலும் சரி நிறைய வேலைகள் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பொண்ணு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க பிரசவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இல்லாட்டி இல்லற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட பொண்டாட்டிகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் கெட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பொறுமையாக எல்லா விஷயத்துலையும் கையாளுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அவங்களே தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட நல்ல வழிகள் என்னமோ அதை மட்டும் சொல்லி பண்ணுங்கள். நீங்கள் போய் தலையிட்டு அந்த பிரச்சனை தயவுசெய்து கொஞ்சம் பெருசு ஊதி பலூன் மாதிரி வெடிக்க வச்சிடாதீங்க. அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. வேலைக்கு போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து நீங்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணுறது வந்து ரொம்ப பெருசாக வந்துட்டு ஊதிடுவாங்க. ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு இதில் சரியாக வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணாமல் விட்டனால அந்த இடத்துல ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி சரியாக ப்ராப்ளம் சந்திக்கக்கூடிய விதி இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அடுத்து இதிலே மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கப்பெறும் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு உண்டான ரேட்டிவ் ப்ரைஸிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். காம்படிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பெரிய லெவலில் ஹைக் பண்ணி கொண்டு போகிறாங்களே, நான் மட்டும் ஏன் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காம ப்ரைஸிங்கை நீங்கள் கொஞ்சம் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த 2024 வந்துட்டு நீங்கள் தயவுசெய்து ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட்டோ இல்லாட்டி பொருளோட தரத்தை குறைக்கிறதோ இந்த மாதிரி வேலையில் தயவுசெய்து இறங்காதீங்க. குவாலிட்டி நல்ல இதிலே வச்சுக்கோங்க. உங்கள் லாபத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணாலும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் 12லேருந்து விரயம் அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு கொஞ்சம் ஒரு கரெக்டான செக்மெண்டேஷன் வச்சு பண்ணிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.